டுடே என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்து பொரிச்சிக்கோங்க. பொரிச்ச பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிச்சிக்கோங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை 2 கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக நமக்கு வதங்கி வரணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது எதுவுமே போட போகிறது இல்லைங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்றதுனால அது நம்ம சேர்க்குறதில்ல. நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியே 2 இந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா வந்து உப்பு கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க. ஏன்னா வந்து நமக்கு பேஸ்ட் டைப்பில் நமக்கு நல்லாவே வந்து அந்த தக்காளிலாம் வந்து நமக்கு சுருங்கி வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழுவி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை வந்து நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி நம்ம சேர்க்கணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே நமக்கு இதில் ஆட் பண்ணலங்க. கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணி பிளேட் போட்டு நம்ம இப்போ ஒரு கொதி வந்த பிறகு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி மூடி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவிலே நமக்கு நல்லாவே வெந்துடும். இப்போ நம்ம பிளேட் போட்டு மூடியாச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நமக்கு பொன்னிறமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் பொங்கி வந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து குஸ்கா தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குஸ்கான்னு சொல்லுவாங்க. வெறும் பிளைன் ரைஸ் தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரைஸை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்து அமிச்சிங்கனாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட வேணும்னாலும் முட்டை நீங்கள் வறுத்து கூட கொடுத்துக்கலாங்க. ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து லஞ்ச் பாக்ஸில் கட்டிட வேண்டியதான். தேவையான அளவு எடுத்து லஞ்ச் பாக்ஸில் கட்டி நீங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நீங்கள் மூடினீங்கனாக்கா மதியம் வரைக்கும் சூடு ஆறாமல் நமக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.